தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவாராக. இந்த நாளிலும் உங்களை குணமாக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையாவது சங்கீதத்தின் புஸ்தகம் 62வது சங்கீதம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் என்பதே. ஆம் தேவ பிள்ளையே, நீங்கள் எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் நமக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்கள் உண்டு, தீமைகளை நடப்பிக்கிறவர்கள் உண்டு. நாம் இதை நினைத்து 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 சில நேரங்களில் அப்படியே டிப்ரெஸ் ஆகி போயிடுறோம். கடந்த நாளில் ஒரு சகோதரியோடு கூட பேசி கொண்டிருந்தேன். அவர்களோடு கூட பேசும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர், என் வீட்டில் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் எங்களுக்கு விரோதமான தீங்குகளை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தீங்குகளை நினைப்பது மாத்திரமல்ல, தீங்குகளை பிணைத்து கொண்டும் இருக்கிறார்கள். விரோதமாக எழும்பிக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல. என் பிள்ளையே, இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்து கொண்டிருப்பீர்கள். அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அநேகர் தீமைகளை செய்கிறதை பார்க்க முடியும். ஒரு தாவீதனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சவுல் அவனுக்கு விரோதமாய் தீங்கு செய்து கொண்டே இருக்கிறான், தீமைகளை கொப்பளித்து கொண்டே இருக்கிறான். அவைகள் அவனுக்கு விரோதமாய் ஈயப்பட்டு கொண்டு அவனுக்கு விரோதமாய் காணப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். அப்போ என்ன வார்த்தை சொல்லுது? நீங்கள் அனைவரும் அழிக்கப்படுவீர்கள். ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் தீங்கு செய்யணும் அப்படின்னா அவன் நிலை நிற்பதில்லை, அவன் அழிந்து போவான். நல்லா கவனிக்கணும், இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, இது உங்களுக்கும் கூட. ஒருவேளை நீங்க மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறீங்களா? நீங்க மற்றவர்களுக்கு விரோதமான தீங்கான காரியத்தை செய்யணும், அவர்களை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது, தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் சங்கரிக்கப்பட்டு போவார்கள். அவர்கள் சாய்ந்து போன மதிலை போல, இடிக்கப்பட்ட மதிலை போல அவருடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ அந்த இடத்துல நடக்கிறது என்ன? அது எதற்கும் உதவாது, அங்கே பாதுகாப்பு இருக்காது, அங்கே நன்மைகள் உண்டாகாது, அதற்கு விரோதமான காரியங்களே அங்கே உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் தீங்குகளை பிணைக்கிறவர்கள், எழுப்புகிறவர்கள் அத்தனை பேரும் சங்கரிக்கப்படும்படியாக, சாய்ந்த மதிலுக்கு ஒப்பாகும்படியாக கர்த்தர் அவர்களை மாற்றி போடுவார். ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாய், உங்கள் வேலை ஸ்தலமாய் இருக்கலாம், குடும்பமாய் இருக்கலாம், படிக்கிற இடங்களாக இருக்கலாம், இப்படிப்பட்ட காரியங்களை எழுப்புகிறார்கள் என்று சொல்லி உடைந்து போகாதீர்கள். அவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள், அவர்கள் அழிந்து போவார்கள். கர்த்தர் உங்களை நிலையாய் ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை காணும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். கண்களை மூடி செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஐயோ, என் வாழ்க்கையில் எனக்கு விரோதமாய் தீங்குகளை நினைக்கிறார்கள் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறார்களே, அந்த தீங்கு செய்கிற நபர்கள் சங்கரிக்கப்படட்டும், சாய்ந்த மதில்களைப் போல அவர்கள் மாறி போகட்டும். தேவனாகிய கர்த்தரே உம்முடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறார்களே என்கிற கவலைகள் உண்டு. அதே போல மற்றவர்களுக்கு விரோதமான தீங்குகளை நீங்கள் செய்யாதிருங்கள். அதே போல தீங்கு செய்கிறவர்களை குறித்ததான மன வருத்தங்களை எடுத்து போடுங்கள். அவர்கள் சாய்ந்த மதிலுக்கு ஒப்பாவார்கள், அவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள். கர்த்தரோ உங்களை நிலை நிறுத்தி ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். God bless you. God bless you. God bless you.